சின்னதாக ஒரு கல் வந்துருச்சு. எவன் தாலியத்தான் நமக்கு என்னங்க, நம்ம சாப்பிட்டு வந்துருக்கான். அவங்களுக்கான கண்டென்ட்டே இருக்காது. அங்கே ஒரு விஜய் ரசிகன் வந்துட்டானா என்ன ஆகும்? எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் எப்படி ஆனாரு கரெக்டா? ஒரு ஊரே சேர்ந்து போய் ஒரு சினிமா பார்த்தாங்க. என் வீடியோ பாருப்பான்னு நம்ம அனுப்பினோம்னா என் வீடியோ பார்ப்பான்னு அவன் அனுப்புறான். 1330 குரல்லையே இந்த குரல்ல மட்டும் துணைக்காலே இருக்காது. வந்து கலைஞர் ஐயா மாதிரி முடியவே முடியாது. அவர் வந்து பேச்சினுடைய பெரும் சுனாமின்னு தான் சொல்லலாம். அவருங்க வந்து ஆன்மீகத்துல நிறைய பயணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்னன்னா, தமிழ்ல எந்த இடத்துலையுமே எங்க கோவப்படணும், எங்க கோவப்படக்கூடாது, எந்த இடத்துல தன்னுடைய திறமையை ஆயுதமா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவர் கலைஞர். இவர் சிங்கம்னா அவர் இன்னொரு சிங்கம். ரெண்டும் ஒரு மேடையில கோவப்படாம தன்னோட பிரச்சாரத்தையும் பண்ணியிருக்காரு. இவன் சிரிக்கலையா, சரி போ இவன். இப்ப மேக்கப் மேன் போட்டுட்டு வேலையால் கூட வள்ளுவனது சிலையை தகர்க்க முடியல, அவருடைய பாதத்தை தான் கழுவ முடியும். நம்ம ஹாலுக்கு போறோமா, பூஜை ரூமுக்கு போறோமா, சாப்பாடு அறைக்கு போறோமா, பெட்ரூம் போறோமா, கழிவறைக்கு போறோமா? ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் சந்தோஷமா பேசினா அங்க ஒரு ஆள் தோரணையா இருப்பாரு. என்னை எவனுமே கண்டுக்கிறல, நான் வந்தேன், எல்லாம் வணக்கமே சொல்லல, சாப்பாட்டுல உருளைக்கிழங்கு எனக்கு வைக்கல, பாயாசம் அவனுக்கு ஊத்துனாங்க, இந்தா இவெல்லாம் ஒரு வெட்டிப்பைய, இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். ஒரு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்திருக்காங்க, சின்னதா ஒரு கல் வந்துருச்சு. ஒரு ஆள் அந்த கல்லை என்ன இளவிடாது, சாப்பாட்டுல கல் இருக்கு, பக்கத்துல இருக்க ஏன்டா கல்யாண வீட்டுல வந்து இளவுன்னு பேசுற, உன்னையெல்லாம் சுடுகாட்டுக்கு தாண்டா அனுப்பணும். 3வது ஒருத்தன் சொன்னா, ஏன்டா இளவு சுடுகாடுன்னு பேசிட்டு இருக்கீங்க, சரியான கருமாந்திரம் பிடிச்சவங்கடா. 4வது ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த சர்வ் பண்ணவர்ல அவர் வந்து கேட்டுக்காரு, என்னங்க இளவு கருமாந்திரம் சுடுகாடுன்னு கல்யாண வீட்டுல வந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு சாப்பிட்டு எவன் தாலியத்தான் நமக்கு என்னங்க, நம்ம சாப்பிட்டு வந்துருக்கான். கம் டு தி கன்க்ளூஷன். 4வது ஆள் முடிச்சிட்டாரு. இப்போ எல்லா சந்தோஷமான இடங்கள்லையும் இப்படி ஒரு 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. இவங்க என்னன்னா, அவங்களுக்கான கண்டென்ட்டே இருக்காது. இப்போ நானும் நீங்களும் பேசுறோம்னா எனக்கும் உங்களுக்கும் ஒரு கண்டென்ட் இருக்கணும்ல. கண்டிப்பா கண்டென்ட் இருக்கணும், அப்படின்னா தான் நீங்க பேசவே முடியும். கண்டென்ட் இல்லாமல் ஒருத்தங்க தன்னுடைய ஈர்ப்பை காமிக்கணும், தன்னுடைய இருத்தலை ஒருத்தங்களை காமிக்கணும்னா என்ன பண்ணுவான்னா, தேவையில்லாமல் அங்கே அழுவான், தேவையில்லாமல் தன்னுடைய ப்ரெசன்ஸை காட்டுறதுக்காக கோச்சுப்பான், தேவையில்லாமல் யாரையாவது குறை சொல்லுவாங்க. ஒரே ரகத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கம்னு தமிழ் வகுக்குது. இப்போ அரிசி என்ன ரகம்பா அப்படின்னா, இது ஒரே ரகங்க அப்படி சொல்கிறோம்ல. ஒவ்வொருத்தரும் ஒரே ரகத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் சொர்க்கம். இப்போ அஜித் ரசிகர்கள் 4 பேர் இருக்காங்கன்னா அஜித்தை பற்றியே பேசுவாங்க. ஆமாம். அங்கே ஒரு விஜய் ரசிகன் வந்துட்டானா என்ன ஆகும்? ஆர்கியூமெண்ட் ஆகும். ஆமாம், இது கரெக்டான ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அப்போ அந்த இடம் நரகமாக மாறிடும். எப்போ ஒரே சிந்தனை இருக்கக்கூடிய 4 பேர் பேசுகிறாங்களோ அந்த இடம் சொர்க்கம். சரகம்னு தமிழில் பேர். ஒரே ரகம் சரகம், வேறு வேறு ரகம் நரகம். வாவ், வேறு வேறு ரகம் நரகம். எவ்வளோ அழகான தமிழ். இப்போ என்ன ஆகும்னா, வேற ரகத்தில் ஒரு 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொன்னான், இந்த தலைமுறையினரே சரியில்லைப்பான்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருங்க. போன தலைமுறையில் கிழிச்சிட்டீங்களாக்கும் அப்படின்னு இவன் கேட்பான் பையன். நீங்கள் அப்படியே வந்து கலெக்டர் ஆகிட்டீங்க. இப்போ உடனுக்குடன் பதில் கொடுத்துட்றது. ஆமாம், ஏன்னா அப்பா கேட்டிருக்காரு, ஏன்னா உன் வயசுலலாம் சச்சின் டெண்டுல்கர் எப்படி ஆனாரு, நீ ஏன்டா இப்படியே தெரியுற, அவன் உன் வயசுல ஹிட்லர் தூக்கு மாட்டி செத்து போனாரு, நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு இருக்கான். கேட்பானுங்க. கண்டிப்பா. அப்போ வேறு வேறு ரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆக்கிடுவாங்கன்னா அந்த இடத்தையே நரகம் ஆக்கிடுவாங்க. இப்போ இந்த யூடியூப்ன்றது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான். கரெக்டா? ஒரு ஊரே சேர்ந்து போய் ஒரு சினிமா பார்த்தாங்க. ஒரு காலத்தில் சினிமா தியேட்டரில் கொட்டகையில் ஊரே சேர்ந்து போய் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்து டிவின்னு ஒன்று பார்த்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொருத்தனும் உட்காந்து ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், சம்மதி. அம்மா ஒன்று, தாத்தா ஒன்று, சித்தப்பா ஒன்று அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தனும் அவனுடைய தாட் ப்ராசஸை தான் இதுக்குள்ளார கொடுக்குறான். இன்னைக்கு ஒவ்வொருத்தனுமே செலிபிரிட்டி. என் வீடியோ பாருப்பான்னு நம்ம அனுப்பினோன்னா என் வீடியோ பார்ப்பான்னு அவன் அனுப்புறான். சார் ஒரு வீட்டில் 3 பேர் சார், அப்பா அம்மா பையன், 3 பேர் 3 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், கரெக்டாக. இவனுக்கு லைக் போட்டுக்கிறான், அவனுக்கு லைக் போட்டுக்கிறான், 3 லைக் போட்டுக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ 3 பேரும் 3 சிந்தனையில் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நெகட்டிவ் சிந்தனையாளர் தான் இருப்பாங்க. இது தவிர்க்கவே முடியாது. வீட்டில் கிச்சன் ஒன்று இருந்துச்சுன்னா டாய்லெட்டுன்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? ஒரு பாசிட்டிவ்னு ஒரு இடம் இருந்ததுன்னா நெகட்டிவ்னு ஒரு இடம் இருக்க தான் செய்யும். இது சமூகத்தில் எல்லா காலகட்டத்திலும் எல்லா இடங்கள்லையுமே இருக்குதான். இதை மாற்ற முடியாது. அவங்க வந்து கழிவறையாக இருக்கிறவர்கள் கழிவறையாகவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கான நாற்றங்கள் அவங்களுக்குள்ளார இருக்கும், அவங்களுக்கான கழிவுகள் அவங்களுக்குள்ளார இருக்கும். இதுதான் யூடியூபினுடைய கழிவறைன்னு நம்ம எடுத்துக்கணும். சூப்பர், அருமையான ஒரு பதில். அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்து தான் வந்திருப்பீங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருப்பீங்க, நிறைய மேடைகள்லாம் ஏறிட்டீங்க.
இப்போ நான் ஒவ்வொரு பேராக சொல்கிறேன், இவங்க சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு? நீங்கள் அது போனதுக்கு கரெக்டாக முடிச்சிடுறேன், ஃபினிஷ். ஓகே ஓகே. இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, யூடியூபினுடைய கழிவறை, அதாவது யூடியூபை ஒரு வீடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல, அவங்க வீட்டினுடைய பூஜை அறை. ஓகே ஓகே. பயனுள்ள விஷயங்களை தர்றாங்கல்ல, நமக்கு தேவையான பயனுள்ள விஷயங்கள். இப்போ ஃபோனை நீ இப்படி யூஸ் பண்ணலாம்ப்பா, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண பயனுள்ள விஷயங்கள் தராங்கல்ல, அவங்களாம் நமக்கு உணவளிக்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன், சந்தோஷமான காமெடி திங்ஸ் தர்றாங்கல்ல, சிரிச்சு சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு காமெடியான கண்டென்ட் தராங்கல்ல, அவங்களாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், எல்லாருமா சேர்ந்து மகிழ்ச்சியாக பேசக்கூடிய ஹால். சில பாடல்கள்லாம் வருதுல்ல, மனதுக்கு இதமான ஒரு பாடல்களாக, அப்படி மனதை வருட வைக்கிற போது, கஷ்டப்படும் போது, அழுகும் போது அந்த பாட்டு கேட்குறோம்ல யூடியூப்ல, அதெல்லாம் எப்படின்னா வீட்டில் இருக்க ஒரு பெட்ரூம் மாதிரி நம்மளை தூங்க வைக்கும், நிம்மதியாக இருக்க வைக்கும், தூங்க வைக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா கழிசடை கண்டென்ட்டு, இது வந்து கொஞ்சம் நாரும், உள்ளர போக முடியாது, அது அது வந்து மற்ற இடத்தையும் நார வைக்கும், இது எல்லாமே இருக்கும். இது வந்து யூடியூபினுடைய கழிவறை. இப்போ நம்ம ஹாலுக்கு போகிறோமா, பூஜை ரூமுக்கு போகிறோமா, சாப்பாடு அறைக்கு போகிறோமா, பெட்ரூம் போகிறோமா, கழிவறைக்கு போகிறோமா அப்படின்றது நாம தான் முடிவு பண்ணணும். யார் ஃபோன் வச்சுருக்காங்களோ, யார் அந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்க முடிவு பண்ண வேண்டியது தான். அந்த வீட்டிலிருந்து அதை தவிர்க்கவே முடியாது. ஓகே. வீடு அப்படியே தான் இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான் வீடு. நம்ம எங்கே போகணுன்ற முடிவை வாசகர்களான நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகே. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் அசத்த போதியாரில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா மதுரை முத்து இருந்தார், ஈரோடு மகேஷ் இருந்தார். இப்போல்லாம் பார்க்கும்போது அவங்களோட அடுத்த கட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா டிவியில் ஆங்கராக மாறிட்டாங்க. மதுரை முத்தண்ணனோட ஜோக் அதுக்கும் இதுக்கும் 2K கிட்ஸுக்கான ஒரு ஆயிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, நம்ம கூட டிராவல் பண்ண இந்த நபர்கள் இந்த உச்சத்தை தொட்டிருக்காங்க அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா. என்னன்னா அவங்களோட உழைப்பை நான் அங்கேயே இருந்து பார்த்துருக்கேன். முத்தண்ணன் வந்து எல்லா எபிசோடு வரணும்னு படிச்சுக்கிட்டே இருப்பாரு, எழுதிக்கிட்டே இருப்பாரு. யார் யார் வர்றாங்களோ அவங்ககிட்டலாம் ஜோக்க சொல்லுவாரு. இவன் சிரிக்கலையா, சரி போ இவன் சொல்லி. இப்போ மேக்கப் மேன் போட்டுக்கிட்டே இருப்பாரு, மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு ஜோக் சொல்லுவாரு. மேக்கப் மேன் வேற ஏதோ ஒரு யோசனையில போட்டுட்டு இருக்கிறவர் சிரிக்க மாட்டாரு. இவன் சிரிக்கலையா அப்படின்னு விட மாட்டாரு. அடுத்து அவன் கிடைக்கிறான்னு அவன்கிட்ட சொல்லுவாரு. ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி 3 பேர் சிரிச்சிட்டானா ஓகேப்பா அப்படின்னு ஜோக்க போட்டுருவாரு. இன்னொன்று முத்தண்ணன்ட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது என்னன்னா, ஜோக்கெல்லாம் கிடையாது, அவர் வந்து இயல்பா சில விஷயம் சொல்லுவார். லீடுன்னு சொல்லுவோம். லீடு எப்படின்னா, ஒரு ஜோக்குலேருந்து இன்னொரு ஜோக்குக்கு டிராவல் பண்றதுக்கு நடுவில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதான் ஜோக் லீடுன்னு அர்த்தம். இந்த லீடில் சிரிக்க வைப்பாரு. சில பேர் பொறாமையில பெருமூச்சு விடுவாங்க, மீசை கருகி போயிடும். இந்த கற்பனை இருக்கு பாருங்க, பெருமூச்சு விடுவானா மீசை கருகிடுமா. சில பேர் வருவாங்க 11 மாசமா வருவாங்க, சின்ன பிள்ளைய நிப்பாட்டி மாமா கொஞ்ச நேரம் நெல்லுங்க மாமா, நிழலுக்கு உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி கற்பனையில சிரிக்க வைப்பாரு. இதெல்லாம் முத்துண்ணன்ட்ட நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம். மகேஷனை வந்து ஆளுமை, அப்போலேருந்தே அவர் வந்து ஒரு ஆளுமை, மற்றவங்கள பற்றி ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. நீ இந்த எபிசோடு பண்ணல, நீ பண்ணுப்பா அப்படின்னு யாரோ ஒரு கலைஞனுக்காக போய் டேரக்டர்கிட்ட பேசுவார். சரி ஒரு 3-4 எபிசோடை பண்ணலாம் சார், அவருக்காக பேச மாட்டார். ஒரு 3-4 எபிசோடு பண்ணாத ஒரு கலைஞர் இருப்பாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடிய கலைஞனாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் மகேஷனை ஹெல்ப் பண்ணுவார். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக நிறையா பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா அவர் எடுக்கிற ஈவெண்ட்டில் இவங்களையும் சேர்த்துப்பாரு. இவங்களெல்லாம் யாரும் கூப்பிடலாம் மாட்டாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப ஃபெமிலியராக இருக்க மாட்டாங்க, டிவியில் வராத ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட தான் போகிற நிகழ்ச்சியில் 4 பேரை கூப்பிட்டு போகிற இடத்துல ஒரு 5-6 பேராக கூட்டிகிட்டு போவார் மகேஷனை. ஸோ இப்படி பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, இந்த கலைஞர் வந்து என் கண்ணு முன்னாடி பயங்கரமாக வருவார்னு நினச்சேன், ஆனால் அவரோட ட்ராக் இப்படி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம். அவர் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு நபர், எங்களுக்கு கூட தெரியாத ஒரு நபராக இருக்கலாம், யாரை சொல்லுவீங்க? இப்போ நம்ம நண்பர் தேவகோட்டை ராமநாதன் இருந்தாங்க. ஓகே. நான்லாம் தமிழ் வந்து அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எப்படி பேசுவார்ப்பா அப்படின்னு, சரளமாக இருக்கும், தமிழ் அடிச்சாருன்னா அப்படி இருக்கும். அதே போல் ஸ்டாண்டப் காமெடிலையும் அவர் வந்து ரொம்ப பெரிய ஜாம்பவானாக தான் இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அவர் வந்து நான் ரொம்பவே பெரிய எதிர்பார்த்தோம். பின்னாடி வந்து ஒரு மீடியாவில் நெல்லைக்கண்ணன் ஐயாக்கு அப்புறம் ஒரு தமிழ் கடல்னா இவராக தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவர், ரொம்ப சிறப்பானவர். அவர் அங்கே வந்து ஆன்மீகத்தில் நிறையா பயணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா, தமிழில் நிறைய சேனல் இருக்கும், நீங்கள் பட்டினத்தாரையோ இல்லைன்னா சித்தர் பாடல்களையோ படிச்சுட்டோன்னா வாழ்க்கையில் பெரிய பற்றுலாம் வராது. யாராவது ஒருத்தவங்க வந்து புகழ்ந்தாலும் ஒன்று தான், இகழ்ந்தாலும் ஒன்று தான்ற மாதிரி போயிடுவோம். அவங்க ஆன்மீகத்தில் அப்படியே நிறையா பயணப்பட்டதுனால ஒரு ஆன்மீக பேச்சாளராக மாறிட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஆன்மீக பேச்சாளராக மாறிட்டாங்க.
அப்போ நான் யோசிச்சது உண்டு, ஒரு இலக்கியத்துக்கான ஒரு ஆளை வந்து இலக்கியம் மிஸ் பண்ணிடுச்சே அப்படின்னு. இலக்கியமே மிஸ் பண்ணிடுச்சேன்னு கவலைப்பட்டிருக்கீங்க. ஆண்டு உண்டு. ஓகே. ஆனால் ஆன்மீகத்துக்கு கிடைத்த ஒரு பரிசுன்னு எடுத்து இப்படி மாற்றிக்க வேண்டியதான். எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் ஒரு சிலரை பார்த்து தான் இந்த அளவுக்கு வந்திருப்பீங்க. தமிழாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சிலரை பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதில் ஒரு சிலர் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, யாரை எனக்கு ரேண்டமாக வரதை சொல்கிறேன், அவங்கள பற்றி உங்களோட சிந்தனை. முதல்ல வள்ளுவர் வந்து சுஜாதா ஐயா தான் சொல்லுவாங்க, இந்த மயிலாப்பூர் மேன் இருக்கான்லப்பா, இந்த மயிலாப்பூர் மேன் வந்து 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிறவனோட போய் கை கொடுத்துக்கிட்டு இருக்காருப்பா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வந்து சொன்ன விஷயம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு 20 லைனில் எழுதுனா நீங்கள் படிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம். இது அந்த மனுஷனுக்கு எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு? டியூரேஷன் அப்பயே குடிச்சிருக்காரு. ரெண்டே வரி தான் டியூரேஷன். கரெக்டுங்களா? இப்போ சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, அவன் திருந்த மாட்டானா, 2 அடி போடு திருந்துவான் அப்படின்வாங்க. 2 அடி கொடுத்து திருத்த முடியும் என்பதை 2000 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் வள்ளுவர். வா, 2 அடியில் நான் திருத்துறேன்டா ஒன்று அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் வள்ளுவர். இந்தோனேஷியாவில் ஒரு சுனாமி பேரலை வருது, பல மீனவர் குடும்பங்களை தகர்த்தெறிந்த ஒரு சுனாமி பேரலை. இங்கே தமிழ்நாட்டில் வள்ளுவனுடைய சிலை நிமிர்ந்து நிற்கிது, கன்னியாகுமரியில் அடித்து துவம்சம் பண்ணிடுவோம் பானு சுனாமி பேரலை வந்து மோதுது. அப்படிப்பட்ட சுனாமி பேரலையால் கூட வள்ளுவனது சிலையை தகர்க்க முடியல, அவருடைய பாதத்தை தான் கழுவ முடிஞ்சது. ஏன் தெரியுமா? அவர் தான் நிற்க அதற்கு தகன்னு கற்றுக் கொடுத்தார். நிற்க அதற்கு தகன்னு கற்றுக் கொடுத்தாரு. எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் நின்றுப்பா, எப்படி உன்னால் நிற்க முடியும் தெரியுமா? படிச்சிரு, நீ படித்தபடி உன் வாழ்க்கையை நீ நடத்திட்டேன்னா நீ நின்றுவ. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு. 1330 குறள்லையே இந்த குறளில் மட்டும் துணைக்காலே இருக்காது. நீங்கள் இந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது யோசிச்சு பார்க்குறேன், துணைக்கால் கிடையாது. ஏன்பா அப்படின்னா, எவன் ஒருவன் கற்கிறானோ, எவன் ஒருவன் கசடர கற்கிறானோ அவனுக்கு துணையாக நிற்பதற்கு இன்னொரு கால் தேவையில்லை, அவனே நிற்பான்பா அப்படின்றதுனால வள்ளுவர் வந்து துணைக்கால் இல்லாமல் அந்த குறளுக்கு எழுதினாரு. எவ்வளோ பெரிய அதான் மெஜிஷியனுங்க. படிப்போம் என்னன்னா, ஒரு வார்த்தையோட அந்த குறளை சம்மந்தப்படுத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கவிஞராக நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அர்த்தத்தோட வார்த்தையும் சேர்ந்து அர்த்தம் வரணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, உலகத்தில் எதுலேயுமே பற்றே வைக்காதப்பா, எதில் நீ பற்று வைக்கிறியோ அதனால உனக்கு கஷ்டம்ப்பா. மகன் மேலே பற்று வச்சேன்னா மகனால் கஷ்டம், பொருள் மேலே கஷ்டம்னா பொருளால் கஷ்டம். இப்படி ஒரு குறள் எழுதுறாரு. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல. இது குறள். இந்த குறள் என்ன ஸ்பெஷல்னா, 2 உதடு ஒட்டாது, எதுலையுமே ஒட்டாமல் இருக்கணும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின். குறள்ல உதடே ஒட்டாது, எதில் ஒட்டாமல் இருக்கோ அது நல்லது. எப்படியெல்லாம் சிந்திச்சு எழுதியிருக்காரு. அடுத்த வார்த்தை என்ன போடுறாரு, அப்போ நான் யாரங்க போய் ஒட்டுறது, உலகத்தில் பறந்துட்டேன், எதையாவது ஒன்று பிடிச்சிக்கணும்ல, எதையாவது ஒன்று பற்றணும்ல, நான் யாரை போய் பற்றுறதுன்னு. அப்போ சொல்கிறாரு, பற்றே இல்லாமல் ஒருத்தன் இருக்கான்லப்பா இறைவன்னு, அவனை போய் பற்றுப்பான்னு ஒரு குறள் எழுதுறாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லா குறள்லையும் உதடு ஓட்டும். ரெண்டுத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அருமை. அடுத்து வந்து அந்த பேரலை சுனாமி வந்துச்சுல்ல, வள்ளுவனுக்கே சிலை வச்சார்ல டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வந்து எப்படின்னா, சமயோஜிதம் வந்து கலைஞர் ஐயா மாதிரி முடியவே முடியாது. அவர் வந்து பேச்சினுடைய பெரும் சுனாமின்னு தான் சொல்லணும். ஒரு கல்லூரிக்கு போகிறாரு, அங்கே வந்து கணிதத்துறை, இவர் முத்தமிழறிஞர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்தமிழறிஞர் வந்து கணிதத்துறையை பற்றி என்ன பேச போகிறாருன்னு எங்களுக்கு தெரியலை, எனக்கும் ஆவலாக இருக்குன்னு சொல்லி ஒரு பேராசிரியர் போய் உட்காந்துறாரு. நம்மளால் வந்து மேடையில் ஏறி சொல்கிறாரு, இது கணிதத்துறை மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்றதுனால அவர் சொல்கிறாரு, 20ஐயும் 18ஐயும் கூட்டி சொன்னால் மனக்கணக்கு, 20 18ஐ கூட்டி சென்றால் அது காதல் கணக்கு, மந்தையிலே ஆட்டுக்கணக்கு முந்தையிலே போடாதே ஓட்டு கணக்கு, அடுக்கையிலே பாவையர்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு தயிர் கணக்கு மோர் கணக்கு, இப்படி எத்தனையோ கணக்கு இருக்க வாழ்க்கை கணக்கை சரியாக போட கணக்கு பாடம் எடுத்து படிக்க வழக்கம். இப்ப இதுல தமிழும் இருக்கு கணக்கும் இருக்கு. ஆமா, அப்படி ஒரு எந்த இடத்துலையுமே எங்க கோவப்படணும் எங்க கோவப்படக்கூடாது, எந்த இடத்துல தன்னுடைய திறமையை ஆயுதமா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவர் கலைஞர். நீங்கள் அவரை கோவப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய தமிழ் வந்து நிற்கும் முன்னாடி, அந்த ரௌத்ரமா தமிழ் நிற்கும். ஜெயகாந்தன் ஒரு மேடையில் சொல்கிறாரு, கீழே வந்து திமுகவினுடைய பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஜெயகாந்தனுக்கும் அவருக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஜேகேக்கும் அவங்களுக்கும். அப்போ ஜேகே வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேடையை எடுத்த உடனே எப்பொழுதும் எல்லோரையும் வணங்கி விட்டு பேச்சை தொடங்குவது தமிழர்களின் மரபு, ஆனால் நான் வணங்கக்கூடிய அளவிற்கு இங்கு யாரும் இல்லை என்கிற காரணத்தினால் நான் தமிழை வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன்னு ஆரம்பிக்கிறேன். கலைஞர் ஐயா உட்காந்துருக்காங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பேராசிரியர் ஐயா உட்காந்துருக்காங்க, எல்லாரும் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்படி சொல்கிறாரு,
இப்போ எல்லாருக்கும் கோவம் வருது. கலைஞரையா அடுத்து பேசணும். இவர் சிங்கம்னா அவர் இன்னொரு சிங்கம் ரெண்டும். அவர் போய் சொல்றாரு, தான் வணங்கும் அளவிற்கு யாரும் இல்லை என்று ஜெயகாந்தன் ஐயா சொன்னாரு. ஆனால் நான் அவரை வணங்குகிறேன். நான் அவரை வணங்குகிறேன். அவர் ஞானபீடு விருது வாங்கியவர் என்பதற்காகவோ அல்லது ஒரு பெரிய எழுத்தாளர் என்பதற்காகவோ அல்ல, எனக்கு வாக்களிக்கக்கூடிய கோடான கோடி வாக்காளர்களில் அவரும் ஒருவர் என்கிற காரணத்தினால் நான் அவரை வணங்குகிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சாரம்ல, ஒரு மேடையில கோவப்படாம தன்னோட பிரச்சாரத்தையும் பண்ணியிருக்காரு. அப்ப என்னைக்குமே வந்து ஒரு சமயோஜித புத்தியோட இருக்கிறாரு. இப்போ ஒரு தொண்டர் இவரை பாராட்டணுன்றதுக்காக ஒரு மேடையில் சொல்றாரு, சூரியன் மட்டும் சுட்டு விட்டால் இரட்டை இலைகள் கருகிவிடும் அப்படின்னு ஒரு தொண்டர், இவருடைய தொண்டர் சொல்றாரு. அப்போ இவர் கூப்பிட்டு திட்டுறாரு. அவர் கூப்பிட்டு திட்டுறாரு. உடனே எல்லாரும் சொல்றாங்க, எதுக்கு அவரை திட்டுனீங்க? நீ என்னை திட்டுறதுக்காகவோ இல்லை என்னை உயர்த்துறதுக்காக கூட எதிரியினுடைய சின்னத்தை ஞாபகப்படுத்தக்கூடாதுனால அவங்களுடைய சின்னத்தை ஞாபகப்படுத்தக்கூடாது. சார் ஒரு வட்டம் வாஷ் அவுட் ஆகுறாங்க டிஎம்கே சைட்லேருந்து, பெரிய ஒரு வருது ஒரு எலெக்ஷன்ல. ஒரு பத்திரிகையாளர் வேணும்ட்டே அவர்கிட்ட வம்பளுக்கிறதுக்காக கேட்குறாங்க, இந்த தொகுதியெலாம் நீங்கள் கிடைக்கும்னு சொன்னீங்களா, இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு. அப்போ என்னங்க சொல்லணும், அவர் ஒரு எதிர்கட்சியை திட்டலை, எதுவுமே திட்டல. அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் என் வயதை கருத்தில் கொண்டு எனக்கு ஓய்வளிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். என்ன பதில்? ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், 6 மணிக்கு போக வேண்டிய நிகழ்ச்சி 7 மணி 7:30 ஆயிடுச்சு. இங்கிருந்து காரைக்குடிக்கு போனோம். கம்பன் அடிப்புடி சாவண்ணா கணேசன்றவர் பேசுறாரு. அவர் 6 மணினா 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாங்க. யார் வந்தாலும் வராட்டி அவர் ஆரம்பிச்சிருவாரு. இவர் ட்ரெயினில் போறாரு, ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. 7:30 மணி 8 மணிக்கு தான் இவர் போறாரு. இப்போ அவங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இவர் லேட்டாக வந்துட்டாருன்னு நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கு. இவர் மேடைக்கு போய் சொல்றாரு, எனக்கும் கம்பன் அடிப்பொடி கணேசனுடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் நான் ஓடி ஓடி வந்தேன். ஆனால் இந்த தாமதத்திற்கு காரணம் மாநில அரசு அல்ல, மத்திய அரசு. குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுக்கு காரணம் மாநில அரசு அல்ல, மத்திய அரசுன்னு. அப்ப இதுதான் கலைஞர். ஓகே, அடுத்து வந்து கலைஞரின் ஆசான் அறிஞர் அண்ணா. அவர் வந்து மக்களை முதலாக மக்களை ஒரு பேச்சின் மூலமாக கட்டுப்படுத்தி விட முடியுமா அப்படின்னா அது அறிஞர் அண்ணாவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு மேடை, நைட்டு 10 மணிக்கு 10:30 மணிக்கு காஞ்சிபுரத்தில் மேடை. இவர் போக வேண்டியது 7 மணிக்கு போய் பேசணும். அங்கே 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ அறிஞர் அண்ணா வராருன்னு எல்லாரும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. தூக்கம் வந்துருச்சு எல்லாருக்குமே. இவர் போய் ஆரம்பிக்கிறாரு, சித்திரை மாதம், மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களை தழுவுவது நித்திரை, மறவாத இடங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை. முடிஞ்சிருச்சு. ஒரு பேச்சின் மூலமாக மக்களை கவர முடியுமா அப்படின்னா அண்ணாவை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அவர் ஆங்கிலத்திலையும் கூட அவ்வளோ பெரிய புலமை மிக்கவர் அப்படின்றத வந்து அண்ணாவுக்கும் அண்ணாவை பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. அப்போ சட்டமன்றத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. அண்ணாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அங்கே காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் தலைவராக இவருக்கான ஒரு பாராட்டு விழா அங்கே நடக்குது. அப்போ அண்ணா சொல்கிறாரு, அவரை இயேசுநாதரை போல் ஒரு கருணை மிக்கவராகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாங்க, இயேசுநாதரை சிலுவையில் அடைப்பது போல் என்னை அடிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். பேரறிஞர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசுநாதரை சிலுவையில் அடித்ததற்கு காரணம் அவர்கள் எதிர்க்கட்சி இல்லை, அவர்களுடன் இருந்த யூதாஸ் தான் அதற்கு காரணம். இதுதான் அந்த கூட்டத்திலே அஞ்சு முடிச்சிடுறது. இதுதான் அண்ணாவோட ஆசான் பெரியார். பெரியார் ஐயா வந்து என்னைக்குமேங்க நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு மனிதர். ஏன்னா ஒரு உயர் சாதியில் பிறந்து தாழ்ந்த சாதிக்காக போராடினார், பணக்காரனா பிறந்து ஏழைக்காகவே போராடினார், ஆனா பிறந்து பொண்ணுக்காகவே போராடினார். இப்படி கான்ட்ராஸ்டா இருக்கு அவரை. இவர் எப்படா இப்படி இந்த மனுஷனுக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு நீங்க எதை சொன்னாலுமே அதை மறுப்பாரு. இப்போ அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் நல்லா அந்த ஒரு கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லவே கிடையாது. எப்பா நீ ஜாதி மதத்திற்கு மூடகமாக கடவுளைத்தான் நீ கொண்டு வருவ அப்படின்னா அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லைப்பா. என்ன இந்த சமூகம் வந்து எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பெரிய மனிதர் பெரியார். ஏன்னா அவர் தான் சொல்லுவார், ஒரு சமூகம் உருப்படணும்னா பொண்ணு படிக்கணும்பா, பொண்ணு கையிலேருந்து கரண்டியை பிடுங்கி எப்போ அவள் கையில் புத்தகத்தை கொடுக்குறீங்களோ அப்போ தான் இந்த சமூகம் உருப்படும் அப்படின்னாரு. அவள் கையிலேருந்து கரண்டியை பிடுங்கு புத்தகத்தை கொடு அப்படின்னு. இப்போ பெரியார் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. தமிழை வந்து அவர் நீச மொழின்னு சொன்னாங்க, அதே போல் வந்து கடவுள் இல்லைன்னு மறுத்தாரு. இப்படியான பல குற்றச்சாட்டுகள் அவர் இருந்த காலகட்டத்தில் இப்பயே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு. அவர் இருந்தபோது எவ்வளோ பெரிய ட்வீட்ஸ் போட்டுப்பாங்க, எவ்வளோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு. இது எல்லாத்தையும் மீறி ஆமாயா நான் தான் சொன்னேன், ஆமாம் நீ இப்படிலாம் பண்ணேன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்றாருல.
அவர் சொல்றாருல்ல, அவருக்கு வந்து தமிழ் இருக்கக்கூடிய அழகியலோ இலக்கியம் அதெல்லாம் தேவையில்லை, தமிழ் மக்கள் தான் முக்கியம்னு நினைச்சாரு. நீ இலக்கியம் இல்லை உன்னுடைய அழகியெல்லாம் நீ வச்சுக்கப்பா, இதன் மூலமா நீ சமூகத்தை மாற்றுவேன்னா ஓகே. நீ இந்த அழகியெல்லாம் வச்சுக்கிட்டு இவனை வந்து இப்படி எப்போ நந்தனார் வரலாறு படிக்கிற, நந்தனார் வரலாறு படிச்சுட்டு நீ தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லி அவனை ஒதுக்குறேன்னா என்னப்பா காரணம் அப்படின்னாரு. கண்டிப்பா. ஏன்னா நீ இலக்கியத்தை படிச்சுக்கிட்டே இருக்கேப்பா. சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் சொல்லுவார், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதரா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோன்னு கேட்பாரு. கத்திரிக்காயை சமைச்சிட்டு பாத்திரத்தையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா, கத்திரிக்காய் எப்படி எடுத்து சாப்பிட போறீங்கன்னு ஒரு சித்தர் கேட்டார். ஓகே. இந்த வார்த்தையை பெரியார் கேட்கிறாரு, ஏப்பா நீ வந்து இவ்வளவு விஷயங்களை படிக்கிறீங்க, படிச்சது எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டீங்க, படிச்சதை பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட இடம் இருக்கும்போது இது இப்படிதான்ப்பா இருக்கும்னு வருத்தப்பட்டு சொன்னார். தான் இப்போ ஒரு சமூகம் மாறணும்னா இந்த மாதிரியான மக்கள் தோன்றிக்கிட்டே இருக்கணும், புரட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் தோன்றிக்கிட்டே இருக்கணும், புரட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஏற்றத்தாழ்வு இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இன்றைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் கிராமப்புறங்களில் போகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி ஏற்றத்தாழ்வுகள் வேறு வகையான பொருளாதார ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அந்த பாகுபாடு மனிதனுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவரோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்னா இப்போ நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம ஜாதிகளை நம்ம வச்சுக்கல இல்லை, அதுவே பெரிய வெற்றி தானே. உண்மை உண்மை உண்மை. இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் எப்படி தெரியுமாங்க பேசிடுவேன், நாயர் கடைக்கு போனோம்ப்பா, கவுண்டர் வந்தார், பால் எடுத்துகிட்டு வந்தார், தேவர் இருக்காரு, இப்படி தானே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பேச்சு போயிருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். இன்னைக்கு நம்ம வெக்கப்படுறோம்ல, ஐயோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லிப்பு இருக்குல்ல, யாராவது வந்து நீங்க என்ன ஆளு அப்படின்னு கேட்டா நம்ம கோவம் வரும், சந்தேகம் வரும், இவன் எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் கேட்கிறான் அப்படின்ற ஒரு கோவம். ஓகே. அடுத்து வந்து இவர்களை எல்லாம் இணைத்த தமிழ். ஆமா, தமிழ் எப்பயுமே தேவமொழி சார். நான் ரொம்ப எப்பவுமே ஜஸ்டிஸ் மகராஜன் சார் சொல்லுவாங்க, நான் சின்ன வயதில் என்னுடைய தெருவை பார்த்தேன், அதுதான் பிராடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து அண்ணா சாலை பார்த்தோன்னே அதுதான் பிராடுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் லண்டன்லாம் போனதுக்கப்புறம் அதுதான் பிராடுன்னு நினச்சேன். என்னுடைய வியப்பு மாறிட்டே இருந்துச்சு. நான் முதல் தமிழ் படித்தேன், அதுக்கப்புறம் எத்தனையோ மொழிகள் படித்தும் என்னுடைய வியப்பு குறையவே இல்லை அப்படின்னாரு. என்னுடைய வியப்பு குறையவே இல்லை அப்படின்னு ஜஸ்டிஸ் மகராஜன் சொன்னார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியாக இனிமையானது எங்கும் காணும்ன்றாரு பாரதி. ஆமாம் இல்லையா, அவன் இருந்தாலும் 14 மொழி படித்தவர். ஆமாம், படிச்சுட்டு சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையாவது எங்கும் காணும் அப்படின்றாரு. யாம் அறிந்த, படிச்சல அறிந்த. இப்போ இந்த தமிழினுடைய வியப்பு எப்படின்னா, நீங்கள் கவிதை கேட்டிங்கன்னா கவிதை இருக்கும், இலக்கிய ரீதியான ஒரு விஷயங்கள் கேட்டிங்கன்னா அது இருக்கும், அதாவது புரட்சி ரீதியான விஷயங்கள் சொல்லணுமா, வாழ்க்கைக்கு தேவையா, அது இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கவிதையில் வந்து நிற்குங்க, தமிழில் வந்து நிற்கும். அதனால தான் அதை தேவமொழின்னு சொல்கிறோம். ஏன்னா பாரதிதாசன் சொல்லுவார், கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர்னா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னா எந்த மொழியிலும் கிடையாது சார். பட்டினத்தார்னு ஒருத்தருடைய பாடல், உடற்கூற்று வண்ணம்னு அந்த பாடல் இந்த மாதிரி ஒரு தமிழ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொன்னதாக நான் படித்தது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதனை சொல்ல முடியுமானா எனக்கு தெரிந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாடல் அமைஞ்ச பாடல். ஒரு மட மாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு ஸ்ரோனிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி, தாமரை முட்டு மாதிரி வருமா, பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மண்பட உந்தி உதைந்து தவிழ்ந்து மடமயில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவாகியே வளர்ந்து, 2 அறிவாக மாறிடுமா பால் குடிச்சோடனே, ஓரறிவு ஈரறிவாகியே வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து வாயிறு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே, 5 வயசாயிரும், 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரைகண்டு வளர்பிறை என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு வந்தா என்னப்பா பண்ணுவான்னு கேட்டாங்க.
மயிர்முடி கோதி அப்படி தலையை கோய் விட்டுப்பானா, மயிர்முடி கோடி 60 நீல வண்டமிர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து, இப்படி காப்பு மாட்டிப்பாங்களாம். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு, பொண்ணு பார்த்துட்டு போயிடுவாளாம். மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எரிந்து, அவ போகும்போது இப்படி பார்த்துட்டு போயிடுவாளாம். விரிவிழி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி, அவட்ட கொண்டு போய் காசப்புறம் கொடுத்துருவானா. தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து செங்கைகளில் ஒரு தடியும் ஆகியே வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று துகிலும் இணந்து சுனையும் அழிந்து தோகையர் பாலகர் ஓரணி கொண்டு கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று திடமும் அழிந்து தினமும் அழிந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கைகால் முழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியிலிருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து விறகிடை மூடி அனல் கொண்டு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒருபிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேன்னு பட்டினத்தார் ஒரு பாட்டு. ரொம்ப கண்ணு கூட என்னால இமைக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிரமாதமா. இதுதான் தமிழ், இதுதான் தப்பா இதுதான் தமிழ். தமிழுக்கு இதுக்கு மேல ஒரு விளக்கம் என்ன யாரும் கொடுக்க முடியாது. ஃபைனலா ஒரே உங்களோட 1 நிமிட கதை நம்மளோட ஆடியன்ஸ்க்காக கூட்டு குடும்பம் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. அது அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியில் 10-20 பேர் இருப்பாங்க. பெரியப்பா மாமா அத்தை சித்தப்பா அப்படின்னு ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. பாத்ரூமை வீட்டுக்குள்ளே வச்சு கட்ட மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியே டாய்லெட் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சு தான் கட்டுவாங்க. நான் அடிக்கடி சொல்வது இந்த எங்கள் பாத்ரூம் அந்த காலத்தில் டிட்டாச்சாக இருந்தது, ஃபேமிலி அட்டாச்சாக இருந்தது. இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது, ஃபேமிலி பூரா டிட்டாச்சாக. என்னப்பா காரணம் அப்படின்னா யாருமே யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை தனித்தனியாக எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்குறதான ஒரு காட்பாடு. ஒரு கடவுள் வராரு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, நான் வீட்டை விட்டு போகலான்னு இருக்கேன், உனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், ஒரே ஒரு வரம் கேளு, நான் அதை கொடுத்துட்டு போகிறேன், ஆனால் வீட்டில் என்னால் இருக்க முடியல, நான் கிளம்புறேன். இப்போ அவர் சொல்கிறாங்க, நானாக எதுவும் கேட்க முடியாதுங்க, எங்கள் வீட்டில் சண்டை வந்துடும், நான் போய் எங்கள் வீட்டில் போய் கேட்டு வர்றேன், யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நாளைக்கு சொல்லட்டுமான்னு. சரி கேட்டு வந்து சொல்லுன்றாரு. இப்போ மறுநாள் போய் ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா என்னம்மா கேட்கலாம், அந்த கடவுள் வந்து வர வேணும்னு கேட்குறாரு, என்ன கேட்கலான்னு. நீ எனக்கு ஒரு 30 பவுன் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்தியே, அதை மீட்டுட்டு வரணும்னு போய் கேளு அப்படின்றாங்க. 30 பவுன் அடக வச்ச, எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஏதாவது செஞ்சியா, ஒரு 100 பவுனாக போய் கேளு அப்படின்றாங்க. இப்போ பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாரு, என்னம்மா கேட்கலான்னு. எனக்கு நல்ல மாப்பிள்ளையா கேளுப்பா, நீ எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு தெரியும், அதனால் நீ ஒரு நல்ல மாப்பிள்ளையா கேளுப்பா, நல்லா என்னைய பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையா கேளுப்பா, உன்னே மாதிரி ஒரு இழிச்சவாய் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. அடுத்து பையன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு. எனக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பா, அப்படியே கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகணும்னு கேளுப்பா, அப்புறம் நல்ல பொண்ணாக கேளுப்பா அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் அந்த அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க, அப்பா என்னம்மா கேட்கலான்னு. இந்த அம்மா சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம வீட்டில் எப்பயுமே அன்பும் பாசமும் பண்பும் நேசமும் சந்தோஷமும் நிம்மதியும் வேணும்னு கேளுப்பா, அதான் நம்ம வீட்டில் இல்லை, மற்ற எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், அன்பும் பாசமும் ஒரு பண்பும் நிம்மதியும் நம்ம வீட்டில் இருக்கணும்னு கேளுப்பா, அது போதும். இவன் போய் மறுநாள் கடவுள் வந்திருக்காரு,
அண்ணே கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் அன்பும் பாசமும் நேசமும் பண்பும் நிம்மதியும் மட்டும் இருக்கணும். இப்போ கடவுள் யோசிச்சுட்டு சொன்னாராம், எப்போ உங்கள் வீட்டில் அன்பும் பாசமும் நேசமும் நிம்மதி இருக்குன்னா நான் ஏன்டா வெளியே போகிறேன், நான் எப்பொழுதுமே உங்கள் வீட்டிலே இருக்கேன், கடவுள் அங்கேயே தங்கினாருன்னு அந்த கதை. இதுக்கு மேலே ஒரு விளக்கம் குடும்பத்துக்கான. இவ்வளவு நேரம் பல கேள்விகளுக்கு பல நல்ல பதில்கள் கொடுத்தீங்க. முக்கியமாக வந்து கலைஞர் அவர்களை பற்றியும் தமிழை பற்றியும் பெரியார் அவர்களை பற்றியும் உங்களோட வாழ்க்கை அனுபவம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களோட சக்ஸஸ் இன்னும் மேலும் மேலும் போகணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கள். நக்கீரன் 360 சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு வாய்ப்பு நக்கீரன் பத்திரிகை சார்பாக. அண்ணன் வந்து எப்பயுமே நான் சொன்ன மாதிரி அண்ணன் எனக்கு ரொம்ப ஒரு ரோல் மாடல். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த நக்கீரன் பத்திரிகை நிருபர்களுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நீங்களும் ஒரு யூடியூப்ல பெரிய செலிபிரிட்டியாக வரணும்னு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.